வச்சு கலவால இலை போட்டு விருந்து வச்சிருப்போம். நீங்க வந்துட்டு காட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? தீனும் தீனை மாவும் தேனை சாப்பிடுவீங்க, அதான நக்கி சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிட போறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இது கடித்தல், உண்ணல், பருகல், நக்கல் 5 பேர் விவரமா பேசுவீங்க. அதுக்காக எல்லாத்தையும் நக்க முடியுமா? தாத்தா தேனை மட்டும்தான் நக்க முடியும். என்ன சீனா? அந்த தேன் உங்களுக்கு நல்லா இல்லையடா அந்த போத்தல். நீ கொடுத்தா சாப்பிட மாட்டேன். நான் தேனை தினமா கொடுக்குறேன். நீங்க தேனை நக்குவீங்க, மாவை பிணையணும். நீங்க என்ன பிணைஞ்சுக்கிட்டே நக்குவீங்களா, நக்கிக்கிட்டே பிணைவீங்களா? ஐயோ தாத்தா, முதல்ல சாப்பிட்டு கிளம்ப வெளியே பாருங்க, எங்களுக்கு வேலை இருக்கு. பொத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்திக்கிட்டு போத்தா ஒண்ணுதான். நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உன்னை விட தலைவி ரொம்ப அருமையா பேசுறாங்க, நல்லா இருக்காங்க. ஆனா வயசாயும் புத்தி போகுதாங்க. பரவாயில்ல, அது ஒரு தடவை நக்கு தாத்தா. அது ஆம்பளை புத்தி, அது ஆம்பளை புத்தி. தாத்தா எங்க அண்ணனை தான் நான் ரொம்ப மோசமான ஆள் நினைச்சேன். ஆனா நீ 50லும் ஆசை வரும். போதும், வேணாம் போதும் வேணாம். உன்னி கிருஷ்ணன் பாடு. அண்ணா அவரை பிடிச்சிக்க முதல்ல ஒரு வாய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தாத்தா என்னையா வேலை பாக்குறீங்க? எங்க ஊர்ல ஒரு மம்முட்டி இருந்தா கொண்டாங்க, இந்த புண்ணு போதல சொத்து மருந்து ஊத்தப்படுகிறது கிராம சார்பாக. அண்ணே இவர் சொல்றது கூட கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. சரியா துணை நீரை குடிக்க வச்சு கூட்டிட்டு வாங்கன்னா என்ன பண்ணீங்க? உள்ள தள்ளி விட்டீங்களா? தலையில விழுந்துட்டாரு தாத்தா. அழைச்சிட்டு வாங்க போங்க. அது என்கிட்ட வாங்கி குடிச்ச உடனே இப்படி நிமிந்துக்கிருச்சு எப்படின்னு கேக்குறீங்க. வாங்க இடத்தோட மகிமையை பாத்தீங்களா? உங்ககிட்ட வாங்கி குடிச்ச மாதிரிலாம் மனுஷனாவே மனுஷனா இருக்கீங்க. சரி சந்தோஷம். தாக்கம் தீர்ந்ததடி அண்ணமே, தாக்கம் தீர்ந்ததடி அண்ணமே, எப்போதும் தீரவில்லை இன்னுமே, மழை மேகம் போலே, மழை மேகம் போலே வந்து தழுவி கொண்டாடி எப்படியும் ஆடி உறிஞ்சு விட்டுருன்னு சொல்லி நறுக்குன்னு கட்டிடுவாங்க. ரொம்ப தைரியமானவங்க.
எப்பொழுதும் எதுக்குமே அஞ்சாதவங்க. விஷமா பாத்தீங்களா, இவளை பார்த்துமே எதுவுமே பக்கத்திலே வராது. தைரியமா? அது எனக்கு பிரச்சனை இல்ல. தைரியமானா இப்ப சண்டியரா நீங்க? தைரியமா இருக்கானா சண்டியராயா? போக்கிரித்தனம் பண்றாள்னா சண்டியர். சிங்கம் இருக்குமா? சிங்கம் எங்க இருக்கு? காட்டுக்குள்ள பங்கம் பண்ணிடுவோம். சிங்கமா? ஆமா, சிங்கத்தியானா? சிங்கத்தையே பங்கப்படுத்தி இருந்த பிள்ளை. கரடி வந்தா? அரடி விட்டுருவோம். புலி வந்தா? புலி வந்தா தாத்தா புலி தீ புலி தீ புலி தாத்தா புலி வந்துச்சுன்னு வைங்களேன், இப்ப தீ எங்க அண்ணன் ஒரு கூண்டு செஞ்சு வச்சிருக்கான், அதுல போட்டு அடைச்சிருவோம். வேற பூனை வந்தா? பூனை 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 வந்தா பானைகளை போட்டுரும். பூனையவா? ஆமா. நாங்கெல்லாம் எடுத்து புணுகு செய்வோம். நீங்களா? யானை வந்தா? வந்தாலே பயப்படுவோம். பயப்படலையா? யாருமே யானை வந்தான்னு சொன்னீங்க, வந்துருச்சுன்னு சொல்லலையே. இங்க பாரு. என்னடா நடக்குது? யானை வந்துருச்சு. எங்க? யானை ஏய் அண்ணா, நீங்க பிள்ளைங்களா? உங்களை வச்சு தாத்தா இங்க வாங்க தாத்தா, எங்களுக்கு யானைனா ரொம்ப பயம் தாத்தா, தயவு செய்து அந்த யானையை போக சொல்லுங்க நான் தாத்தா. சொல்றத கேளு. என்ன இந்த தாத்தா கட்டிக்கிறியாமா? வாயா கிழட்டு புண்ணாக்கு. ஆனா அறிவு இருக்கா? ஒரு கிழவனை நான் கட்டிக்கிறதா? இல்ல நடக்கிற காரியமா? முடியாது. கண்டு பாரு. அப்ப நான் யானை கூப்பிடுவேன். வேணாம் தாத்தா. ஐயோ, அவனுக்கு வேற வலிப்பு வந்துருது யானை விட்டாரு. ஏய், வலிப்பு வந்தா இரும்புல கை வச்சா சரியான்னு கேள்வி விட்டுருக்கேன். இடுப்புல கை வச்சா சரியா? ஏய், இடுப்பே இரும்பு மாதிரி தானே. கட்டிக்கிற போறியா இல்ல யானையை கூப்பிடுவா? தாத்தா இப்படி எல்லாம் நீங்க மிரட்ட கூடாது. நான் உங்களை கட்டிக்கிறேன். கட்டிக்கிறீங்களா? யானையை போக சொல்லுங்க. நம்ப மாட்டேன். இந்த பாரு, இதுவே நம்பல. நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணாதான் நம்புவேன். அதே மாதிரியே சத்தியம்லாம் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் சத்தியம் பண்ணா அப்ப யானை கூப்பிடுவா. யானை சத்தியமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொள்கிற 2 பேரும் கிட்டி அடிப்போம். இங்க கவனிங்க. அங்கதான் அண்ணன் சத்தியம் பண்றாருல. நான் கடிக்கிறேன் தொன்னப்பட. உங்களை எல்லாம் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள தாத்தா நான் இப்ப என்ன பண்ணணும்? சத்தியமாக யார் சத்தியமாக? கடவுள், அந்த கடவுள் சத்தியமாக சொல்லுங்க விவரமா. இந்த கிழவனாகிய என்னை நான் வணங்கக்கூடிய என்னுடைய குலதெய்வம் முருக கடவுள் மீது சத்தியமாக இந்த கிழவனாகிய என்னை கிழவராகிய படும் கிழவராகிய உங்களை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன். இது சத்தியம். திருமணம் செய்து கொள்கிறேன். இது சத்தியம். ஓயா, பைத்தியம். சிரிக்காதீங்க நீங்க எல்லாம். இல்ல என்ன காரியம் செய்து விட்டான். ஆரம்பிச்சுட்டியா? கிளிய புடிச்சு எல்லாரும் குரங்கு கிட்ட டேய், நீ கொடுப்பாங்க. வாங்குற என்ன என்ன ஹரிச்சந்திரன் சந்தேஷ் என்ன ஏன்னா ஹரிச்சந்திரன் சந்திரமதிய தலையை வெட்டுறது மாதிரி நான் கிளிய புடிச்சு தவளைய புடிச்சு இறைவா என்னடா இன்னும் சத்தத்தை காணாமேன்னு பார்த்தேன். தூங்கலையா? சரி, அதனால அண்ணா ஒருவேளை அவங்களும் கமிட்டி பாய்ச்சா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என் கல்யாண பேச்சு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. அதனால கந்தனை வணங்குவோம், கவலை எல்லாம் தீந்துரும். பழமுதிர் சோழகிலே தோழி பார்த்தவன் வந்தானே. பழமுதிர் சோழகிலே தோழி பார்த்தவன் வந்தானே. அவன் அழகு திருமுகத்தில் இடையில் நகையெடுத்து ஆரம்ப சொன்னானே. தோழி ஆரம்ப சொன்னானே. பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானே. முதிர் சோழ
வரம் வேண்டும். எனக்கு இன்னும் தெரியல. தாரத்திலும் தரத்திலும் நான் தான் முதல் இடத்துல இருக்கணும். பாத்தியா? முருகன் மனசை பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் முதலிடமா இருக்கணும். வஞ்சகம் இல்லாம கேக்குறீங்க, இருந்தாலும் கூட என்ன இல்ல, இல்ல, வஞ்சகத்தோட தான் கேக்குறேன். வஞ்சகம் ஆமா, இல்ல. அது கூட்டமே தானே. எனக்கு தான் முருகப்பெருமான் சொந்தம்ன்ற வஞ்சகம். இருந்தாலும் என்ன இருந்தாலும் மூத்தவ முதல்ல வந்தா உன்னை விட கனமானவமா, கண்ண கடையர் கருப்பா இருந்தாலும் நீ இச்சைக்குரியவள். இருந்துட்டு போட்டோம். இச்சைக்குரியவள் வள்ளிதான். இச்சைக்குரியவள், அவள் ஞானத்துக்குரியவள். ஆன்மீகவாதி. இருந்தாலும் பரவாயில்ல, உலக நன்மைக்கா கேட்டதா இன்றையாவது இந்த இந்த வேடத்தை போட சொன்னானே அன்றை குறி தெய்வானை முருகன் என்று போற்றப்பட்ட என்னை இன்று முதல் வள்ளி தெய்வானை என்று அழைத்து சுப்பிரமணிய சமேதனை காட்சி கொடுப்போம். சம்மதம். முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து முப்படி தேவர்களே பிள்ளையார் வட்டியில் வசிக்கும் நிமிலி விநாயகா பாட்டெடுத்து தருவீங்கள் பச்சையம்மா உடற்குடிய வாத்திரிய மகள் வெக்காளி அம்மா படனம் உன்னை நீ பாட்டும் பாட வந்தேன்.